திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 181, அதிகாரம் புறங்கூறாமை. இது பைபிளில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. பாபிலோனிய மன்னர் தாரியு என்பவர் தனது நாட்டில் வரி வசூலிப்பவர்களை கண்காணிக்க 3 மேற்பார்வையாளர்களை நியமித்தார். இம்மூவருள் தானியேல் என்பவரும் ஒருவர். இவர் ஒரு சிறந்த கடவுள் பக்தர், தினசரி வேண்டுதல் செய்பவர், மேலும் வரிப்பணத்தை கையாள்வதில் மிகவும் நேர்மையாக இருந்ததால் இவர் மீது அரசர் மிகவும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். இதனால் மற்ற இருவரும் தானியேல் மீது பொறாமை கொண்டனர். அவர் மீது குற்றம் சுமத்த ஒரு திட்டம் தீட்டினர். அரசரிடம் வந்து, அரசே, நாட்டு மக்கள் வரும் 30 நாட்களுக்கு உம்மை தவிர வேறு எந்த கடவுளையோ மனிதனையோ வணங்கக்கூடாது என்றும் அதை மீறினால் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவார்கள் என ஒரு சட்டத்தை நீர் பிறப்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினர். அரசரும் இது நல்ல ஆலோசனையாக இருக்கும் என நினைத்து அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். தானியேல் மறுநாள் தனது வீட்டில் வழக்கம் போல் கடவுளிடம் வேண்டுதல் செய்தார். இதை எதிர்பார்த்து அங்கு காத்துக் கொண்டிருந்த சதிகாரர்கள் உடனே அரசரை அணுகி, தானியேல் தங்கள் தடையுத்தரவை மீறி கடவுளிடம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், ஆகையால் அவரை சிங்க குகைக்குள் தள்ள உடனே கட்டளையிடுங்கள் என்று அரசரை வற்புறுத்தினர். அப்போதுதான் அரசருக்கு இவருடைய திட்டம் புரிந்தது. எனினும் வேறு வழியில்லாமல் தானியேலை சிங்கங்களின் குகையில் தள்ள கட்டளையிட்டார். தானியேலிடம், நீ தினசரி வேண்டுதல் செய்கின்ற உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் என்றார் மன்னர். மறுநாள் காலை விடிந்ததும் அரசர் சிங்க குகைக்கு ஓடினார். குகைக்குள் எட்டி பார்த்து, தானியேலே, கடவுள் உன்னை சிங்கங்களிலிருந்து காப்பாற்றினாரா என்று உரத்த குரலில் கேட்டார். அதற்கு தானியேல், ஆம், சிங்கங்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி கடவுள் காப்பாற்றினார் என்றார். அரசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக தானியேலை சிங்க குகையிலிருந்து விடுவித்தார். பிறகு தானியேல் மீது வீண் குற்றம் சுமத்தியவர்களை சிங்க குகைக்குள் தள்ள கட்டளையிட்டார். அவர்கள் அந்த குகைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே சிங்கங்கள் பாய்ந்து வந்து அவர்களை இழுத்துச் சென்று கடித்து குதறியது. ஒருவர் அறம் செய்யாது தீய செயல்களை செய்பவராயினும் பரவாயில்லை, புறங்கூறாது இருத்தலே நல்லது என்பதை அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புறங்கூறுதல் தீது, பாராட்டுதலே இனிது.